இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான மகிமை டிவி நேயர்களே, இந்த செய்தி வேலைக்காக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த செய்தி வேலையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே அடியனை பலப்படுத்த வேண்டுமாறு, உடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமாறு, கேட்கின்ற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கு ஏற்ற விதமாய் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படியாய் உடைய வார்த்தைகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கவனமாய் செய்தி வேலையை கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பு, அன்பின் அபிஷேகம். அன்பின் அபிஷேகம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேணும். தனி மனிதர்கள் தான் கூட்டு குடும்பத்தில் நம்ம வாழ்கிறோம். தனி மனிதனுடைய அன்பு ஒரு குடும்பத்தை அன்புள்ள குடும்பமாக மாற்றுகிறது. இந்த குடும்பங்கள் இணைந்த சபையானது அன்புள்ள ஒரு சபையாக தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கிறது என்பதை நாம் காணுகிறோம். தேவனுடைய அன்பு மாறாத ஒரு அன்பு. அதே அன்பை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும், உன் முழு எல்லாமே முழுதான், முழுமையான மனதோடும் பலத்தோடும் இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் ஒவ்வொருவருடைய மாறாத ஒரு நிபந்தனையற்ற ஒரு காரியம் என்ன என்றால் அன்பு. அந்த அன்பு யாரிடத்திலே காணப்பட வேண்டும் என்றால் தேவனிடத்திலே காணப்பட வேண்டும். தேவன் பால் நாம் அன்புள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கின்ற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ ஜெபங்களை நாம் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இதில் பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை தாருங்க, இந்த பிரச்சனையில் எனக்கு விடுதலை தாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து நம்ம பேசுகிறோம். குடும்பத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை அல்லது தனி நபர் வாழ்வில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை ஆண்டவரிடம் நம்ம பேசுகிறோம். எனக்கு விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பு. நம்ம ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுகிறோமா? ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் விடுபடுவதற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் சொல்லி பாருங்களேன், ஆண்டவரே, என்னுடைய முழு இருதயத்தோடு நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஆண்டவரே அப்படி சொல்லி பாருங்கள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட, இல்லையா? நம்முடைய அன்பு அப்போது உலகத்தில் காட்டப்படுகின்ற அன்பை காட்டிலும் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். முதன்மையான அன்பு ஆண்டவருக்கு தான், இல்லையா? முதன்மையான அன்பு ஆண்டவரிடத்தில் இருக்குமானால் நம்ம வேறு எந்த தவறை நாம் என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தவறு செய்யாத, மீறாத ஆண்டவர். பாவம் செய்ய அவரிடத்தில் எள்ளளவேனும் அவரிடத்தில் என்ன இல்லை, பாவம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியம், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்முடைய அன்பானது மாசற்றதாக இருக்க வேணும். ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு கூற வேணும். நம்மிடத்தில் அடுத்தால நம்ம அன்பு கூற வேண்டும். நம்மிடத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் இடத்திலே அன்பு கூறுகின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதன் பிற்பாடு அயலாரிடத்தில் நாம் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக நம்ம வாழணும். இல்லையா? நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும், இல்லையா? மாய்மாலமான அன்பு ஆண்டவருக்கு முன்பாக எடுபடாது. ஏனென்றால் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர். ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம வெளியே நம்ம காட்டுகிற அன்பை காட்டுக்கலாம். உள்ளான அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மாய்மாலமான அன்பு எடுபடாது, இல்லையா? அன்பு நம்ம சொல்கிறோம், நிறைய காரியங்களில் பேசுகிறோம். அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? எவ்வளவோ பேசுகிறோம், அன்பு நம்ம இடத்துல இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷங்கிட்ட அன்பு இல்லையானா, இல்லை, சங்கீதம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம்
வசனம் இப்படி சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போ. ஒரு மனுஷங்கிட்ட அக்கிரமம் தான் கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட என்னது இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம், அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு முறை இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்கு போய் அவர் ஜெபமெல்லாம் பண்ணிவிட்டு பிரசங்கெல்லாம் பண்ணிவிட்டு செய்தியெல்லாம் கொடுத்துட்டு அவர் வெளியே வரும்போது அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த தேவாலயத்தை பார்த்தீங்களா, இந்த கட்டடம் எப்படிப்பட்ட கட்டடம் தெரியுமா உங்களுக்கு, பார்க்கிங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, எப்பா இந்த தேவாலயத்தை நான் பார்த்துருக்குறேன்ப்பா, இதில் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு இந்த தேவாலயம் ஈடுபட்டு போகும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் அதை சொன்னார் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்களா, தேவாலயம் ஆண்டவர் வசிக்கின்ற இடம் இல்லையா, ஆண்டவர் பிரசன்னம் அங்கே இருக்குது. தேவாலயத்தையும் இப்போ நம்ம ஜெபிச்சோமானா எவைகளை குறித்தெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் தேவாலயத்தில் போய் ஜெபிச்சு எல்லா விஷயத்திலும் நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கா அப்படி சொன்னால் நமக்கு விடுதலை கிடைக்கல. ஏன் விடுதலை கிடைக்கல? நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அங்கே போய் ஜெபிக்கலை. 2 பேர் ஆலயத்துக்கு போனான்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் அவன் யார் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி 2 பேர் போயிருக்காங்க. ஒருத்தன், ஆண்டவர் அவனை போல் நான் இல்லாதனால நீர் என்னை நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறீர், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான், ஆண்டவரே பாவியாக என் மீது கிருபையாக இருந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்கிறான், ஆண்டவரே பாவியாக என் மீது கிருபையாக. அப்போ தேவாலயத்துக்கு வருகிற போது நம்முடைய இருதயம் என்ன சொல்லுது, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார். அப்போ நம்முடைய வசதி வாய்ப்புகள் இல்லையா, ஆண்டவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு அடையாளம் அல்ல. என்னில் காணப்படுகிற அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த ஆவியின் கனிகள் ரொம்ப முக்கியம். ஆவியின் கனிகள் யாரிடத்திலே காணப்படுகிறதோ அதில் அவனிடத்திலே தேவன் அன்பு கூறுகிறார் என்று நம்ம காண்கிறோம். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் தன்னில் தானே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறான், சமாதானமாக இருக்கிறான். அதுதான் பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்? சந்தோஷமாக இருக்கிற மனுஷன்தான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சுதந்திரவாளி. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படி சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, கவலைகள் இருக்கும் அது இல்லை அப்படி சொல்லி சொல்வதற்கு கருத்தே இல்லை. எல்லா மனுஷன்கிட்டே கவலை உண்டு, எல்லாரும் பாவிதாங்க, எல்லாரும் பாவிதான். ஆனால் அந்த பாவத்தை தேவனிடத்திலே ஒப்படைச்சிட்டு இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமா? ஒரு பாவம் செய்துட்டோம், ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறோம் இல்லையா, ஒரு மனமாற்றம் அடைகிறோம், இப்போ நம்ம அதில் விடுதலை ஆகிட்டோமா? விடுதலை நல்லா கவனிச்சுக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வேணுமானா விடுதலை வேணும். எந்த பாவத்தை செய்தானோ திரும்ப அந்த பாவத்தை செய்ய வரக்கூடாது. தாவீது ஆசீர்வதிக்கப்பட மிக முக்கியமான காரணம் அதுதான். ஒரு பாவத்தை செய்தான், திரும்ப அந்த பாவத்தை அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்யலை. தேவன் அவனோடு கூட இருந்தார், தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்தான் இல்லையா. அப்போது அக்கிரம மிகுதி ஆக 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 இல்லையா அன்பு என்ன செய்தான், வற்றி போகுமா. ஆண்டவர் அதில் சொல்கிறாரு பாருங்கள் இல்லையா. உலகத்தில் நீங்கள் பாருங்கள், யுத்தங்கள் நடக்கு, பஞ்சம் இருக்குது இல்லையா, கொள்ளை நோய் இருக்குது இல்லையா, எவ்வளவோ அக்கிரமல் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார் அப்படி சொல்லி அர்த்தம் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆங்காங்கே யுத்தங்கள், எவ்வளோ பயங்கரமான யுத்தங்கள். கொள்ளை நோய் மோசமான ஒரு சங்காரம் பார்த்துடுங்க. கொள்ளை நோய் ஆங்காங்கே வந்து கொண்டே இருக்கிறது. நம்மளால் அதுலேருந்து இன்னும் விடுபட முடியலை. இன்னும் திரும்ப அடுத்தால வருதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள் இல்லையா, பிள்ளைகளுடைய படிப்புகள், நம்முடைய வேலை வாய்ப்புகள், நம்முடைய சம்பாத்தியங்கள் என்ன அப்படி சொல்லி தெரியலை. நிறைய பேருக்கு சம்பாதிக்க வழி இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்வதற்கு வழி இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் நம்ம வாழ்கிறோம். இது தேவனுடைய கிருபை, நம்மில் வைத்திருக்கிற கிருபை, உலகத்தில் உள்ள மக்கள் மீது தேவன் வைத்திருக்கிற கிருபை. இந்த கிருபை நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இல்லை, ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதமாய் தங்களை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும், பாவங்களை ஒப்படைக்கணும், எல்லாரும் பாவங்களை ஒப்படைக்கணும். தேசத்தின் மக்களுடைய செயல்பாடுகள் தான் அந்த தேசம் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணம். ஏனென்றால் ஒரு தேசத்தில் பாவம் பெருகிட்டு அப்படின்னு சொன்னால் மழை பெய்யாது, பஞ்சம் வந்துடும். மழை பெய்யாது அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்னது, பஞ்சம். எதை எடுத்தாலும் பஞ்சமாக தான் காணப்படும். ஒரு சிலருடைய வாழ்வு நல்லா இருக்கும், ஆனால் அநேக பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்காது. காரணம் என்னென்னா அங்கே அக்கிரம மிகுதி.
அதான் சொல்கிறாரு, அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும். அதாவது கவனிங்க, மிகப்பெரிய பணக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அன்பு இருக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு இருப்பது கடினம். ஏன்றால் அவங்க தங்களுடைய பணத்தை எப்படி பாதுகாப்பது, தங்களுடைய வியாபாரத்தை எப்படி இன்னும் விரிவாக்குவது இல்லையா, இதை தான் அவங்க கவனமாக இருக்குமே வெளியே. இதற்கு தடையாக இருக்கிற யாரும் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அன்பு தணிந்து போகும். மனுஷ அந்த ஹியூமன் இதே இருக்காது, அன்பு இருக்கவே இருக்காது. அக்கிரமம் மிகுதியாவதினால், காரணம் சுய பலனை நம்பி வாழ்கின்ற பிள்ளைகள். நம்ம யாரை நம்பி வாழ்கின்ற பிள்ளைகளாக காணப்படணும் தெரியுமா? நம்முடைய ஆண்டவரை நம்பி வாழ்கின்ற பிள்ளைகளாக காணப்படணும். அப்போது அன்பு ஒரு மனுஷன்கிட்ட இல்லையானா அவன்கிட்ட என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? அவன்கிட்ட அக்கிரமம் கூடிப்போச்சு அப்படின்னு அர்த்தம். யோவான் 5:42 இப்படி சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அப்படியே பெதஸ்தா குளத்துக்கு போகிறார். தேவாலயத்துலேருந்து அப்படி பெதஸ்தா குளம் போகிறார். அங்கே போய் இல்லையா ஒருத்தனுக்கு விடுதலை சாப்பானிக்கு விடுதலை கொடுத்துட்டு அவர் வரும்போது சொல்கிறார் பாருங்கள், யூதர்கிட்ட சொல்கிறாரு, உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை, உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறார். யூதர்கள் யார் அப்படி சொன்னால் ஏகோவாவின் பிள்ளைகள் இல்லையா. யூதர்கள் செய்த அக்கிரம மிகுதியினால் ஆண்டவர் அவர்களை இப்போ என்ன செய்திருக்கிறார், அடிமைகளாக அந்தந்த நாடுகளில் யூதேய தேசத்தை விட்டு விலகி போய் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா. நிறைய யூதர்களுக்கு சொந்த நாடே கிடையாது. சொந்த நாடு கிடையாது அப்படி சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் அவர்களை விற்று போட்டார் என்று அர்த்தம். அடிமைகளை வாழ ஆங்காங்கே அனுப்பிட்டார் இல்லையா. அருமையான ஒரு கானான் தேசத்தை கொடுத்திருந்தார். அந்த தேசத்தில் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் தங்களை வாழ பக்குவப்படுத்தி கொள்ளலை. தேவனுக்கு விரோதமான எல்லா பாவங்களையும் செய்து கொண்டே வந்தார்கள். ஆண்டவர் பிரியமான காரியத்தை செய்யவே இல்லை. அதனால் அந்த தேசத்தை விட்டு அவர்கள் வெளியேறும்படி பண்ணினார். என்ன வெளியேறும்படி பண்ணினார்? அயல் நாட்டுக்காரங்களாம் வந்தாங்க, படையெடுத்தாங்க, இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரத்து கொண்டார்கள். இந்த யூத ஜனங்களை எல்லாம் என்ன செய்யிட்டாங்க, அடிமைப்படுத்தி கொண்டார்கள். இவங்களாம் ஆங்காங்கே என்ன செய்யிருக்காங்க, சித்தறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த யூதர்கள் இல்லையா, இவருடைய தேவாலயங்களில் ஆண்டவர் எந்தெந்த தேவாலயங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுறாரு, எந்த ஜெபவீடுகளில் பிரசங்கம் பண்ணுறாரு, எந்த தெருக்களில் என்று செய்தி கொடுக்குறாரு, அங்கெல்லாம் இவங்க ஆண்டவர் பின்னாட ஆள் வச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? நிறைய அற்புதங்களை செய்தார். இதே அற்புதங்களை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளாலும் செய்ய முடியும் அப்படி சொல்கிறார். இதான் வேதவசனம் சொல்லுது. அநேக பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தினாலே மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்றிலிருந்து ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் செய்து கொண்டே இருப்பார்கள். பூமியின் கடைசி வரையும் வரைக்கும் தேவனுடைய நாமத்தினாலே பிசாசுகள் துரத்தப்படும், வியாதிகள் குணமாக்கப்படும், இப்படி எல்லா காரியங்களும் செய்யப்படும் இல்லையா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் உலகத்தில் மெய்யான ஒரு நாமம் இல்லை. அதற்கு மிஞ்சிய நாமம் நம்ம இந்த உலகத்தில் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. என்னால் இதை செய்ய முடியும் அப்படி சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டானா சில நாட்களில் பார்த்தோமா நம்ம இவனு இருக்க மாட்டான், இல்லைன்னா அவன் என்ன செய்யிருப்பான், செயலிழந்த ஒரு மனிதனாக காணப்படுவான். ஏன்னா ஆண்டவர் தான் அந்த உலகத்திலே முக்கியமான ஒரு நபர். அவரை அன்றி ஒரு அணு கூட என்ன செய்யாது, அசையாது. நாம் இருப்பது, நடப்பது, பேசுவது எல்லாம் நம்முடைய தேவனுடைய கிருபையினாலே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும். தேவனுக்கு விரோதமான எந்த சவாலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏறெடுக்கக்கூடாது. தேவனுக்கு விரோதமாக ஒரு மனிதன் ஒரு சவாலை ஏறெடுப்பானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளும்படியான ஒரு செயல்பாடை தேவன் அவனுக்கு அனுப்புவார். இதை நாம் தெரிந்து கொள்ள வேணும். அநேக காரியங்களில் நாம் இதை புரிந்து கொண்டே இருக்கிறோம். சரி, இப்போது இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த பெதஸ்தா குளத்தை தாண்டி வரும்போது திரும்பவும் தேவாலயத்துக்கு போகிறார். அப்போது ஒரு காரியத்தை சொல்கிறார், உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை, உங்களோட தேவனுடைய அன்பு இல்லை அப்படி சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்த உடனே அவனுடைய உள்ளந்தெரியங்களை எல்லாம் அறிந்து பேசுகிற ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாரை பார்த்து சொன்னார்? யூதர்களை பார்த்து சொன்னார். ஏன் யூதர்களை பார்த்து சொன்னார்? அவனை சுகமாக்கி அவனை எழுப்பி அனுப்பியிருக்கிறார். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுப்பா, நீ பாவம் செய்யாத அப்படி சொல்லி அவனை அனுப்பிட்டார்.
அவன் எழுந்து நடந்து போகிறான். 38 வருஷம் வியாதியாக இருந்தவன். 38 வருஷம் நடக்க முடியாது இல்லையா? அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் பெதஸ்தா குளத்தில் அந்த தண்ணீரை ஒரு தூதன் வந்து கலக்குவான் இல்லையா? எப்போ அவன் வந்து கலக்கிறானோ அப்போ யார் முதலாவது அந்த பெதஸ்தா குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணம் கிடைக்கும். இது அந்த நாட்களிலே யூதேய தேசத்தில் காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம். அங்கே 38 வருஷமாக வருது அந்த பெதஸ்தா குளத்தில் கரையிலேயே உட்காந்து காத்திருக்கான். இரவு பகல் இருக்கான். எப்படா இந்த குளம் கலங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? தேவனுடைய தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கிற நேரத்தில் இவனால் போய் என்ன செய்ய முடியாது, முதலாவது இறங்க முடியாது. ஏன்னா அவர் முடனான ஒரு மனுஷன். இப்போ இவனை பார்க்கறதற்கு யார் வராரு? இயேசு கிறிஸ்து வரார். இவனை அவர் புரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து வந்தோடனே கேட்குறாரு இல்லையா, என்னப்பா உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு உனக்கு சுகம் கிடைக்கலையா? ஐயா அந்த குளம் கலங்கும்போது இல்லை என்னால் முதல்ல போய் இறங்கி அந்த குளத்தில் இறங்க முடியலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ உன் படுக்கை எழுந்து கூட நீ நடப்பா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லி முடியலை, இவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய படுக்கையை தூக்கிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். உடனே யூதர்கள் இவன்ட்டு வந்து கேட்குறாங்க, உனக்கு எப்படி இந்த சுகம் கிடைச்சிது? 38 வருஷம் நீ சப்பானியாக உட்காந்துருந்தியப்பா, உனக்கு எப்படி இந்த சுகம் கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு அந்த சுகத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பற்றி புரிந்து கொள்ளலை, இயேசுவை பற்றி புரிந்து கொள்ளவில்லை இல்லையா? புரிந்து கொள்ளாத ஒருதனை தேடி அவனுக்கு விடுதலை கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. தேவனுடைய அன்பு அதனுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் மனுஷரால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு விசாலமான ஒரு அன்பு இல்லையா? அப்போது இவரை தெரிந்து கொள்ளாத ஒரு நபருக்கு அவனை தேடி போய் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்த பிற்பாடு அவன் சொல்கிறான், இந்த விடுதலை எனக்கு கொடுத்தது ஒருத்தர் கொடுத்தாரு, ஆனால் அவர் எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். திரும்ப இன்னொரு நாள் அவன் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே இயேசு நிற்கிறார். அப்போ அவரை பார்த்து கேட்குறான். அவர் நான் தான் இயேசு அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்கள்ட்ட கேட்டிருப்பான் இல்லையா, இவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி திரும்ப யூதர்கிட்ட போய் சொல்கிறான். ரொம்ப வைராக்கியமாக போய் சொல்கிறான், சாட்சியாக சொல்கிறான், இவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தார் இல்லை. இவனுக்கு விடுதலை கொடுக்கப்பட்ட அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அது ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாள் இல்லையா? அங்கே ஒரு சட்டம் உண்டு, ஓய்வு நாளில் எந்த வேலையும் யாரும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் குற்றம் சாட்டின ஒரு பெரிய காரியம் ஒன்று என்ன தெரியுமா? ஓய்வு நாள் தோறும் அவர் என்ன செய்வார்? சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், பிசாசுகளை துரத்துவார். அவருக்கு எந்த நாளுமே கிடையாது, எல்லா நாளுமே அவருக்கு நல்ல நாள் தான். அப்போ இவரை கொல்லுவதற்காக இவர் ஒவ்வொரு காரியத்திலையும் இவர் வந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்வதனால யூதர்கள் தங்களை காட்டில் இவர் தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் கொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்போ இவருடைய சிந்தனைகளை அறிந்த ஆண்டவர் கொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்போது ஒரு மனுஷனுடைய அக்கிரமம் பெருக 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 அவன் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்களா? அதனால் யூதர்களை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு இல்லையா, உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். தெளிவான ஒரு பதில். ஏன்னா அவங்க தான் வேத பாரகர்கள், அவங்க அந்த பரிசேயர் அங்கே தான் இருக்காங்க இல்லையா? வேதத்தை நேசிக்கிறேன் என்று சொல்கிறவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. வேதத்தை போதிப்பவர்கள் அங்கே தான், எல்லா ஆசாரியர்கள் அவங்க தான், எல்லாரும் அந்த கூட்டம், பெரிய கூட்டம். அந்த கூட்டம் அவர்களை பார்த்து ஆண்டவர் தெளிவான ஒரு பதிலை சொல்கிறார், உங்களிடத்திலே தேவ அன்பு இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வெளிப்படையாக சொல்ல சொல்ல யூதர்கள் இயேசுவின் பால் மூர்க்க வெறி கொண்டு எப்பொழுது கொல்லலாமோ என்று அவர்கள் வகை தேடி சுற்றி அலைந்தார்கள். மூர்க்கம், அக்கிரமம், அன்பு இல்லையானால், தேவ அன்பு இல்லையானால் அக்கிரமம் என்ன செய்யும்? பெருகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ அன்பு இருக்குமானால் நம்மிடத்தில் என்ன இருக்காது? அக்கிரமம் இருக்காது. அப்போது ஒரு கிறிஸ்தவன் அப்படி சொல்லியும் அவங்ககிட்ட அக்கிரமம் காணப்படுமானால், பாவம் காணப்படுமானால் அவங்ககிட்ட என்ன இல்லை அப்படி சொல்லி அர்த்தம் தெரியுமா? தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு யாரிடத்தெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தன்னையும் நேசிப்பார்கள், பிறரையும் நேசிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் அவரவரை நாம் புரிந்து கொள்ள நான் அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன் இல்லையா? நீங்கள் உங்களிடத்தில் தேவ அன்பு இருக்கா இல்லையா? தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார், ஆனால் உங்களிடத்திலே தேவ அன்பு இருக்கிறதா இல்லையா? நீங்களே தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசையருக்கு எழுதின
நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறாரு, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இப்போ தேவனுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அன்பை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள், ஆடையாக அணிந்துக்கிடுங்க. உங்களிடத்தில் அன்பு பரிபூர்ணப்படட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அன்பு இல்லையானா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அன்பு வேணும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலன் பரிசுத்த பவுல் இப்படி எழுதுகிறார், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். பரிசுத்த ஆவி நமக்கு இருக்கா? எல்லாரும் சிந்திக்கணும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த பவுல் இப்படி எழுதுகிறார், ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அப்படின்னு எழுதுகிறார். பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கா? நம்ம அதை காத்து கொண்டு இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட வேண்டுமானா, எனக்கு தேவ அன்பு வேணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படலாம். தேவ அன்பு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படாத எந்த கிறிஸ்தவனும் இருக்க மாட்டான். எல்லாருக்கும் அந்த தேவனுடைய அன்பு ரொம்ப தேவைன்னு சொல்லி எல்லாருக்கும். ஆனால் வாழ்க்கையில், உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அதை நம்ம கடைப்பிடிப்பது இல்லையா, மிக சுலபமான ஒரு காரியமாக இருந்தாலும் கடினமாக காணப்படுது. உலக அன்பு நம்மை இழுப்பதினாலே தேவ அன்பு நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. அப்போ தேவ அன்பு நம்மில் நிலைத்திருக்க வேணுமானா நான் என்ன செய்யணும்னா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். நீங்களும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். தேவனிடத்தில் கேளுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது உங்களுக்குள்ளாக அன்பின் அபிஷேகம் பெருகும். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படும் போது நீங்கள் அன்புள்ள பிள்ளைகளாக காணப்படுவீர்கள். அந்த அன்பு எப்படி பெருகும் பாருங்கள். ஒன்று ஆண்டவரிடத்திலே அன்பு, இன்னொன்று உங்களிடத்திலே அன்பு, இன்னொன்று பிறரிடத்திலே அன்பு. அப்போ நீங்கள் பாவம் செய்வீங்களா? அக்கிரமம் காணப்படுமா? தீது செய்வீங்களா? எதுவுமே காணப்படாது. யாருக்கு விரோதமாக எதுவும் பேசவே மாட்டோம். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியுது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ தேவ அன்பு என்னிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குமானா அந்த மனுஷன் உலகத்தில் நினைச்ச மாட்டான், வெட்கப்பட்டு போக மாட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். வாழ்வது ஒரு 70 வயசு அல்லது 80 வயசு அல்லது 100 வயசு அப்படி தான். ஆனால் எது வரைக்கும் சாட்சியாக இருப்போம் பாருங்கள், பூமியின் கடைசி பரியந்தம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி எடுத்துக்கொண்டே வாங்க. இன்றைய நம்ம காலம் கடந்து சென்ற மிஷினரிகள், இவர்களுடைய பெயர்கள்லாம் எழுதப்பட்டு கொண்டே வருகிறது. நிறைய நேரங்களில் நம்ம அவர்களுடைய பெயர்களை நம்ம பயன்படுத்துகிறோம். வருகின்ற நாட்களிலே ஒவ்வொரு மிஷினருடைய பெயராக நம்ம பயன்படுத்த நம்ம ஆரம்பிப்போம். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் கூடி ஜெபிக்கிற நேரத்தில் அந்த பழைய பரிசுத்தவான்களை நம்ம நினைவு கூறணும். என்னென்ன காரியங்களை செய்திருக்காங்க, ஆண்டவர் நான் என்ன செய்ய நீ ஆயத்தமாக இருக்கிறேன், தேவனுடைய அன்பை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர் தான். ஆண்டவரில் அன்பு கூற பரிசுத்த ஆவியாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவினாலே நம்ம என்ன செய்வோம், நம்ம பலப்படுத்தப்படுவோம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு நான் கூட அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வருவதற்கு முன்பாக நான் நிறைய காரியங்கள் குறித்து நான் ஜெபிப்பேன் இல்லையா. ஆனால் ஒரு பூர்ண ரட்சிப்புக்குள்ளாக வரும் வரைக்கும் வந்த பிற்பாடு கூட ஒரு ஜெபத்தை சொல்லும்போது என்கிட்ட நிறைய ஜெபங்கள் உண்டு. ஒரு ஜெபம் சொல்லும்போது சனகரிப்பும் ரப்சாக்கேயும் யூத ஜனங்களுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வரும்போது அந்த பைபிளை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா. எழும்பி வரும்போது அதில் ஒரு காரியம் இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அவங்கள வாதிக்கிறாரு இல்லையா. வாதித்து அவங்கள திருப்பி அனுப்பி அந்த ராஜாவையே சங்காரம் பண்ணிடுறார். இப்போ நான் என்னுடைய ஜெபத்தில் ஒன்று சொல்வேன், இந்த சனகரிப்பு ரப்சாக்கையை போல் எனக்கு விரோதமாக எழும்பி வருகின்றவர்களை ஆண்டவரை நீங்கள் வாதித்து திருப்பி அனுப்பி சங்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஆனால் ஒரு பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகின்ற நாட்களிலே அந்த ஜெபத்தை கொஞ்சம் நான் மாற்றி அமைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
எப்படி ஜெபிப்பேன் தெரியுமா? சனகரிப்பு ரப்சாகியும் யூத ஜனங்களுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் விரோதமாக எழும்பி வரும்போது நீர் அவர்களை வாதித்து திருப்பி அனுப்பி சங்காரம் பண்ணினீங்க ஆண்டவர். ஆனால் எனக்கு விரோதமாக எழும்பி வருகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் தொடுங்கப்பா, ரட்சிங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதாங்க தேவனுடைய அன்பு. நான் புரிந்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா? ஒரு காலத்தில் நான் எப்படி நான் ஜெபிச்சேன், நீங்கள் அவங்களை வாதித்து திருப்பி அனுப்பி சங்காரம் பண்ணினது போல் எனக்கு விரோதமாக எழும்பி வருகின்றவர்களை வாதிங்க, சங்காரம் பண்ணுங்க, திருப்பி அனுப்புங்க, சங்காரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிப்பேன். இப்போ என்ன தெரியுமா? எனக்கு விரோதமாக எழும்பி வருகின்ற தொடுங்க ஆண்டவரே, ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. இல்லை, இது தேவனுடைய அன்பு. நமக்கு விரோதமாக எழும்புகின்ற பகைவர்களையும் சிநேகிக்கிற ஒரு அன்பு. இது எப்போ கிடைக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது கிடைக்கும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து லூக்கா 7:47 ஒரு பரிசேயன் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கார். அப்போ சாப்பிட உட்கார்ந்த உடனே ஒரு பெண்மணி பின்னால் வந்து நிற்காங்க இல்லையா? அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க? கண்ணீரோடு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்ணீர் வடித்து அந்த கண்ணீரை ஆண்டோடைய பாதத்தில் விழ வச்சு தலைமயிரால் தொடச்சி தைலத்தால் என்ன செய்யிட்டு இருக்காங்க? பூசி முத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணு தெரியுமா? மிக பாவியான ஒரு மனுஷி. அப்போ அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள், அந்த பரிசேயன் எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி அல்லது தேவனுடைய மனுஷனாக இருப்பானா இல்லையா? இந்த பெண்ணை தன்னை தொட விட மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ அவர் அவங்களோட கூட நிறைய பேசிட்டு இல்லையா சொல்கிறாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் இவனுக்கு மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்கிறாரு. வீட்டுக்காரனை கூப்பிட்டு சொல்கிறார், இப்போ நீ எனக்கு கால்களில் தண்ணீர் கொடுக்கல இல்லையா? இவளை பாரு, கண்ணீரால் என் காலை நினச்சி என்ன செய்கிறா? துடைக்கிறா, தலைமயிரால் துடைக்கிறா. நீ எனக்கு முத்தம் கொடுக்கலப்பா, இவள் என்னை முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறா பாரு இல்லையா? இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இல்லையா? இதனால் கிடைக்க ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒன்று, ஆபிரகாம் 1000 தலைமுறை வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 1000 தலைமுறை. யாத்திராகமம் 2:6 நீங்கள் வாசித்துடுங்க. ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 42 தலைமுறைகள், 42 தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆத்மாவை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். சங்கீதம் 97:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பாவியான ஒரு மனுஷனாக தான் இருந்தான். பத்சேபாளுடைய பாவம் மிகப்பெரிய பாவமாக அவனுக்கு எண்ணப்பட்டுச்சு. ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால இன்றைக்கு வரைக்கும் தாவீது மிகப்பெரிய ஒரு ராஜாவாக, தேவனுடைய தாசனாகி, தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று அழைக்கப்படும்படியாக அவன் என்ன செய்யிருக்கிறான்? தேவன் அவனை உருவாக்கி இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்தில் அன்பு கூர்வோம். தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, அருமையான இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே உள்ளத்திலும் அப்பா ஆணை கட்டாவப்பட்ட ஆண்டவர் எழுத்துக்களாக ஆண்டவர் பொறிக்கப்பட கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன். ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளாகி வாழ தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கப்பா. தேவ அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் பெருகட்டும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.